சில வேளையிலே வைத்திய கலாநிதி அர்ச்சுனா திருந்தினராக இருந்தால் இந்த தேவையில்லாத கதைகளை விட்டு ஒரு நிதானமாக நேர்மையா பணிப்பேராக இருந்தால் தமிழ் தேசியத்தை இருந்திருந்து உச்சரிப்பார். அவர் அதை உறுதியாக எங்களுக்கு நம்பக்கூடிய வகையில் இந்த கையெட்டை எதிர்க்கிறதை நிப்பாட்டி அதை ஆதரிக்கிற ஒரு மிக மோசமான நிலைப்பாடு அனைத்தையும் மாற்றி அமைச்சு பெண்களுக்கும் மதங்களுக்கும் அவர் சரியாக அதை மதித்து அவர் நடந்து கொள்வாராக இருந்தால் தமிழ் தேசிய நிலைப்பாட்டை மையப்படுத்தி அவர்கள் உறுதியாக இருப்பார் என்றால் அந்த 10-11 ஆகலாம். ஆனால் 10க்கு கூட குறைய முடியாது. ஆகவே தமிழரசு கட்சியை விட்டு இந்த அரசியலமைப்பை நாங்கள் எதிர்க்க முடியாது. அவர்களை ஓரம் கட்டி அவர்களை முற்றுமுழுதாக இந்த தமிழ் அரசியல் அரங்கில் இருந்து அகற்ற நோக்கம் அல்ல. அந்த வாக்குறுதியை நான் உங்களிடம் கொடுக்கின்றேன். நாங்கள் அனைவரும் கொடுக்கின்றோம். தயவு செய்து நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். இது கட்சி அரசியல் அல்ல. இது காங்கிரசுக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையில இருக்கிற போட்டி அல்ல. இங்க இருக்கக்கூடிய இன்றைக்கு நாங்கள் தொங்காளி கட்சிகளாக இருக்கிறோம். சிவாஜிலிங்க மன்னன் ஒரு காங்கிரஸ் ஆதரவாளர் அல்ல. தமிழ் காங்கிரஸை ஆதரிச்சது வரலாறே அவருக்கு இல்லை. மாறாக காங்கிரஸ் திட்டுறது மட்டும்தான் அவருடைய வரலாறு. அதே போல ஸ்ரீகாந்த் ஐயா அதே மாதிரிதான். ஸ்ரீகாந்த் ஐயா தமிழரசு கட்சியின் மூளை கருதப்படுகின்ற வி நவரத்னம் ஐயாவுடைய சிஷ்யர். வி நவரத்னம் ஐயா தான் ஸ்ரீகாந்த் ஐயாவுடைய குரு. வி நவரத்னம் ஐயாவுக்கு ஜிஜி பொன்னமலை கண்ணு காட்டினார். தவராச ஐயா ஜனநாயக தமிழரசு கட்சியுடைய தலைவர். 77ஆம் ஆண்டு அவர் ஒரு சட்டமானவர். 77ஆம் ஆண்டு தமிழர்களுடைய கூட்டணி திட்டமிட்ட வகையில என்னுடைய தந்தையாரை வெளியிலே தள்ளினர். அவர் சேர்க்கிறதுக்கு அவர்கள் மறுக்கினர். அப்பொழுது இந்த தந்தையார் சுவேட்சையாக மரண் சின்னத்திலே அவர் போட்டியிடுறார். அந்த இடத்திலே தமிழர் விடுதலை கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்று சொன்னார். என்னுடைய தந்தையாருக்கு எதிராக தீவிரமாக வேலை செய்தவர் தான் தவராச ஐயா. அவர் இந்த தமிழரசு கட்சியை வளர்ப்பதற்கு கடந்த எத்தனை தசாப்தங்களாக வேலை செய்தார்.